துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை புலிமசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம். ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்பார்கள். ஏனென்றால் நவகிரகங்களிலே தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு எதுனா கடகம். இந்த கடக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம் ஆடி மாதம். கேரளாவில் இதை கற்கடக மாசம்னு சொல்லுவாங்க, ராமாயண மாசம்னு சொல்லுவாங்க. ஆக அம்மன் அருள் நிரம்பிய இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு செழிப்படைய வேண்டுகிறேன். துளாராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தான், 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். ஆக இந்த 1க்கும் 8க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், புகழ் ஸ்தானம், அந்தஸ்து ஸ்தானம், கௌரவ ஸ்தானம். ஆக இந்த 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது தன்னுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் கை கொடுக்கும். அதே போல் சுக்கிரனுடைய தொழில்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பது தொழிலே சில எதிரிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதாவது தன்னுடைய செயலால் எதிரிகளை வர வைக்கக்கூடிய அமைப்பிலையும் இருக்கும். 15ஆம் தேதி ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது நம்முடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நம்மளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஆக இந்த 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன். எத்தனாம் தேதிக்கு பிறகு? ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு. நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீண்ட நாள் நம்மளுடைய மனதில் இயங்கி கொண்டிருந்த விஷயங்கள் நடைபெறும் காலம். ராசிநாதன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மூத்த சகோதரரால் ஆதாயங்கள் பெருகும். அதே போல் 11ஆம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் ஆதாயங்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய அமைப்பு. அதே போல் 11ஆம் இடம் எதை தொட்டாலும் ராசிநாதன் 11ல் இருந்தாலே அவர் லாபகரமான மனிதராக மாறுவார். அதாவது தான் எதை தொட்டாலும் அதில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கிறார். அதுவும் 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? 8ஆம் இடத்து அதிபதி 11ல் இருந்தால் 8ஆம் இடம்ங்கிறது என்னென்னா எதிர்பாராத லாபத்தை தரக்கூடிய அமைப்பிலும் இருக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவர். 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். ஆக இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யார் என்றால் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஏற்கனவே குரு அங்கே 8ல் இருக்காரு. 10ஆவதுக்கு இந்த 2 குடும்ப ஸ்தானத்துக்கும் வாழ்க்கை துணை ஸ்தானத்துக்கு அதிபதி போய் 8ல் மறைகிறார். அது ஒரு இந்த மாதம் முழுவதுமே இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானத்து அதிபதி 8ல் மறைஞ்சா குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொருளாதார தட்டுப்பாடு, வேண்டிய நேரத்தில் பணம் கிடைக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரிய தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதே போல் 7ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து போகணும், இல்லைன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் சண்டை கலவரம் பிறக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான், 2ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அவர் 8ல் மறைஞ்சார்னா கண்டிப்பாக குடும்பத்தில் சண்டை, வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த 7ஆம் இடம்ங்கிறது நண்பர்கள் சார்ந்த நண்பர்கள் வழியிலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் மறையும் பொழுது. கூட்டு தொழில்னா கண்டிப்பாக கவனம் இருக்கணும். இந்த நேரத்தில் கூட்டு தொழில் தொடங்கக்கூடாது. கூட்டு தொழில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக வாடிக்கையாளர்கள் குறைவுபடும் அல்லது வாடிக்கையாளர்களிடம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் அனுகூலமற்ற பலன்களை தர இருக்கிறார். ஆக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது இந்த அசுப பலன்கள் விலகும். இந்த மாதம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, ஆடி கிருத்திகை வேற வருது. ஆடி கிருத்திகைங்கிறது முருகனுக்கு உகந்த நாள். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டு மேன்மையான பலன்களை அடையலாம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம். இந்த 9க்கும் 12க்கும் உடையவர். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். இந்த 9க்கும் 12க்கும் உடைய புதன்
ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். வெறும் 3 நாள் மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. அதாவது 9ஆம் அதிபதி 11ல் செஞ்சரிப்பது யோகம். உயர்கல்வியால் அனுகூலம், பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் 9ஆம் இடங்கிறது தொலைதூர பயணம். தொலைதூர பயணம் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. உயர்கல்விக்கு அதாவது உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. இப்போ 9, 11 சம்மந்தப்படும் பொழுது 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலே செஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள் கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். ஆக வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா, விசாவுக்காகவோ பாஸ்போர்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உடனடியாக அது நடைபெறும். 12ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கும்போது உடனடியாக விசா, பாஸ்போர்ட் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். ஆக அயன சயன போகம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம் உங்கள் ராசிக்கு புதனும் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். 10, 11, அதுவும் 11ஆம் இடத்துல மாதம் முழுவதும் மிகச்சிறப்பான பலன்கள் தர காத்திருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா சூரியன், லாபஸ்தான அதிபதி. புகழ், அதாவது 11ஆம் இடங்கிறது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், மூத்த சகோதரம், சித்தப்பா ஸ்தானம், நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். ஆக இந்த 11ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடத்துல. பொதுவாகவே 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைவார், செவ்வாயும் திக்பலம் அடைவார். சூரியன் 10ஆம் இடத்துல இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு திக்பலம் அடைகிறார். சூரியன் 10ஆம் இடத்திலே வலுவான நிலையில் இருக்கிறார். அதாவது 10ல் சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்துலங்கிறது திக்பலம், தன்னுடைய முழு பலத்தை காட்டக்கூடிய இடம். ஆக சூரியன் 10ல் இருக்கும் பொழுது ஏற்கனவே சூரியன் வந்து புகழுக்குரியவர். 10ஆம் இடம் புகழுக்குரிய இடம். ஆக புகழ் பெருகும், அந்தஸ்து பெருகும், தன்னுடைய கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு சூரியன் அனுகூலமாக இருக்கும் பொழுது. தொழில், புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. ஆக 10ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை இந்த மாதம் முழுவதுமே தர காத்திருக்கிறார். இந்த மாதம் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, செவ்வாய் 8ல் இருக்கார். செவ்வாய் 8ல் இருக்கும்போது 2க்கும் 7 குடும்பஸ்தானத்துக்கும் வாழ்க்கை துணைக்கும் அதிபதி. ஆக செவ்வாய்க்கிழமையிலே முருகன் வழிபாடும், ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுதும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகர மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.